நம்ம டீசர்னு ஒன்று குட்டியாக ஒன்று பார்க்கும்போது வந்துட்டு அதுலேயே வந்துட்டு அந்த விண்வெளி நாயகான்னு சொல்லி அந்த முடிகிற அந்த பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டோனில் இருக்குது படம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போது இப்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு நமக்கு செக்கச்சவந்த வானம் இல்லை ரொட்டீனாக ஒரு கமர்ஷியல் மூவி வித் அன் கிளாஸ் டச் வித் அன் எலைட் டச்சில் இருந்தால் அது என்ன மாதிரியான ஒரு டோனில் இருக்குமோ அப்படி தான் இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சின்னதாக வந்துட்டு இதுக்கே கமல் சார் வரணும், இல்லை இந்த படத்தை ஏன் கமல் சார் வச்சு மணி சார் பண்ணணுங்கிற அந்த ஒரு கேள்வி தான் டீசர் அண்ட் டெய்லரை பார்க்கும்போது வருது. மேபி படம் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் படம் என்ன மாதிரியாக இருக்க போகுதுன்னு ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஒரு அப்பாவுக்கும் அவருடைய வளர்ப்பு மகனுக்குமான ஒரு நிலையில் வந்துட்டு என்ன உறவு சிக்கல்கள் இருக்குது, அது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. பையன் வந்துட்டு அப்பாவனுடைய த்ரோனை வந்துட்டு பிடிக்க போகிறான் அப்படின் போது இவங்க ரெண்டு பேருமே பகையாளி ஆயிடுறாங்க வித் டியூ சிச்சுவேஷன் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க, கடைசியில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க செத்தாங்களா, இல்லை ரெண்டு பேருமே செத்தாங்களா, இல்லை ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி த்ரோனை யாருக்கு வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம நாயகனை வந்துட்டு நம்ம காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணுவோம். பட் நாயகனை காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணுறதை விட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சினாப்சிஸை பார்க்கும்போது இதான் ரொம்ப அழகாகவே வந்துட்டு நம்ம காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணலாம். பிகாஸ் காட்ஃபாதர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காட்ஃபாதருடைய படங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம், ஒரு டான் இருப்பார். டான் இறந்தவொன்னே அந்த பையன் வந்துட்டு வாரிசாக வருவார். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு ஒரு வளர்ப்பு மகன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இன்னொரு அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் பார்க்கும்போது ஒரு வளர்ப்பு மகன் ஒருத்தர் கூட வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த வளர்ப்பு மகனுக்கு வந்துட்டு இவர் தன்னுடைய அரியாசனத்தை கொடுத்துட்டு வெளியேற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் பார்த்துருக்கோம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த உணர்வு வர்றது வந்துட்டு நிச்சயமாக ஒரு நெருடல் தான்.